மகிழ்ச்சியோட ஒரு புது எனர்ஜியோட உங்கள் முன்னாடி நிற்கிறேன். டீலிமிட்டேஷன் என்னும் கருப்பு சட்டத்துக்கு எதிரான நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஆபத்தை ஒரு வருஷத்துக்கு முன்பே அறிந்து இந்த வெற்றியை பெறுவதற்கான எல்லா பணியையும் அப்போவே நாம் தொடங்கணும். மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் தொடங்கி நேற்று முன்தினம் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்ட நகலை கொளுத்தினேன். அதுவே நேற்று திண்டுக்கல்லில் வெற்றிக்கான வெடியை கொளுத்தினேன். தீ பரவட்டும்னு சொன்னேன். அது பார்லிமெண்ட் வரை பற்றிக்கிச்சு. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரித்தேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அறவைக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை என்ற பேரில் முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னுடைய நன்றி நன்றி நன்றி. முக்கியமாக இதில் முழுக்க என் கூட நின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல என்னுடைய நெஞ்சாத நன்றியை சொல்லணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏமாற்று திட்டத்தை முன்னாடி நின்று தோற்கடித்ததே பெண்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய சல்யூட். இந்திய கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளின் எம்பிக்களும் ஒன்றா சேர்ந்து நின்ன காரணத்தினால இது சாத்தியமாகியிருக்கு. வடக்கு தெற்கு என நமக்குள்ள பிளவை ஏற்படுத்தி சண்டை போட்டு வைக்கலான்னு நினச்சவங்களுக்கு சரியான சம்மட்டேடி கிடைச்சிருக்கு. 12 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரதமர் மோடி அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தொடக்கம்தான். பாஜக இனி நாடு முழுக்க பெறப்போகிற தோல்விக்கான தொடக்கம் இது. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமைகளுக்கான தொடக்கம் இது. நாம் ஒன்றுபட்டால் வெற்றி உறுதி என நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன். அது உண்மை என காட்டியிருக்கும் தொடக்கம் இது. இந்த நேரத்தில் நேற்று நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கும் இந்த மசோதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை,